சென்னை ரிப்பன் மாளிகையில் தற்காலிக தூய்மை பணியாளர்களின் போராட்டம் 6வது நாளாக நீடித்து வருகிறது. இந்த நிலையில் அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் போராட்டம் தொடரும் என தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தம். அவரிடம் விவரங்களை கேட்டு வரலாம். வணக்கம் நித்யானந்தம். தற்போது தற்காலிக பணியாளர்கள் போராட்டம் 6வது நாளாக நீடித்து வருகிறது. அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. விளம்பர திமுக அரசு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையை செவி சாய்க்காதது ஏன்? அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யுங்கள். தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை ரிப்பன் மாளிகை வெளியே, மாநகராட்சி கட்டிடத்திற்கு வெளியே தொடர்ந்து இதுபோல பந்தல்கள் அமைத்துதான் இந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இன்றைய தினத்தில் சரியாக ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு, அதேபோல அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு, மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்ட ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றது. அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் சார்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்திருக்கிறது. என்றால் அரசு தரப்பில் தனியார் மயப்படுத்துகிறோம், அதற்கு சென்று நீங்கள் பணியாற்றுங்கள் என்று தூய்மை பணியாளர்களை வலியுறுத்துகிறார்கள். மறுபுறத்தில் தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை நாங்கள் நிரந்தர பணி வேண்டும், தேர்தல் வாக்குறுதியாக திமுக கொடுத்த பணி நிரந்தரம் வேண்டும், பணி வழங்க வேண்டும், தனியாரிடம் சென்று பணியாற்ற விரும்பவில்லை என்று வலியுறுத்துகிறார்கள். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக பெண்கள் கேட்கலாம். அமைச்சருடன் நடத்திய அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருக்கு. உங்களோட போராட்டம் தொடர்ந்து நடைபெறுமா? எப்படி இருக்கு உங்களோட? கண்டிப்பா நாங்க செத்தாதான் நீங்க அந்த பதவி கொடுக்க போறீங்களா? ஏன்னா ஒரு உங்களுக்கு ஒண்ணு என்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு உற்சாக வச்சுருக்கிறீங்க. ஒரு உயிர் செத்துச்சுன்னா அதுக்கு ஒரு 5 லட்சம் குத்து அவங்க வாயை மூடிடுறீங்க. ஆனா உயிர் போயிட்ட பிறகு இங்க எத்தனை உயிரை நீங்க எடுக்க போறீங்க? நீங்க இன்னத்துக்கு தோல்வியான உங்க வார்த்தையை நீங்க கொடுக்குறீங்க. இப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே யாருன்னா சாகணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் சாகணும் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை எங்கள் வேலையை எங்கள் கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் என்ன கேட்குறோம்? இல்லை நாங்கள் கேட்குறோம், நாங்கள் என்ன கேட்குறோம்? நீங்கள் சொன்ன வார்த்தையை தான் நாங்கள் கேட்குறோம். உங்கள் வார்த்தையை தான் நாங்கள் பிடுங்குறோம். எங்களோட நம்ம சொல்லுவாங்களே, எங்களோட சுயநலத்துக்காக இல்லை. நீங்கள் சொன்னீங்க நான் வந்தா உங்களுக்கு நல்லது செய்வேன், நீங்கள் ஏன் செய்யலை? அதை செய்யுங்க முதல்ல. அதை செய்யாத நீங்க தோல்வியான வார்த்தையை சொல்லிட்டு இல்ல நாங்க என்ன பண்ணோம், எங்க வேலை கேட்கறோமா, இல்ல உங்களை எதனா தப்பா பேசணுமா, இல்ல எதனா வந்து நாங்க சண்டை போட்டோமா, எதனா உடைச்சோமா, இல்ல தகாத வார்த்தை உங்களை திட்டணுமா? இல்ல எங்க வேலையை கொடுங்க ஐயா, எங்களுக்கு கொடுத்துருங்க எங்க வேலை, நிரந்தர பணி கொடுங்க. அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில அமைச்சர் மீண்டும் நீங்களா போய் தனியார்ட்டியா பணியாற்றுங்கன்னு வலியுறுத்துறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? தனியார் போக மாட்டோம். எதுக்கு தாங்க தனியார் போனோம்? தனியார் எதுக்கு போனோம்? நாங்க போக மாட்டோம். தொடர்ந்து போராட்டம் நடத்துவீங்களா இல்ல அரசு சொல்ற மாதிரி தனியார்ட்ட போய் வேலை செய்ய ரெடியா இருக்கீங்க? இல்ல, தொடர்ந்து போராட்டம். எங்களுக்கு அங்க வேலை உறுதி வேணும், நிரந்தர பணி வேணும். நாங்க எத்தனை வருஷம் நாங்க வேலை செய்ய போறோம், நீங்க நிரந்தர பணி கொடுக்க மாட்டேன்றீங்க. மிஞ்சி போன 40 வயசுல சேர்த்து போயிடுவோம். அப்படி எங்க இந்த ஒரு டிக்கெட் போயிடுமே, நான் அதுக்கு நீங்க எதனா போட்டு தர போறீங்களா இல்லையா? ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? எங்க வேலையை எங்க கிட்ட கொடுங்கப்பா. வேற ஒன்னே நாங்க நீங்க கொரோனா டைம்ல நீங்க இருந்தாதாமா நாங்க நல்லா நடக்கிறோம்னு சொன்னாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்ப உங்களுக்கு நாங்க நிரந்தர பணி தரோம்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வேலையே இல்லன்றாங்க. 6 நாளா நடுத்தெருவில் உட்காந்துக்கிறோம். அதே சிஎம் தொகுதியில இருக்கிறோம். எங்களை என்னன்னு வந்து பார்க்க மாட்டாரு. 10 வாட்டி அதே தெருவுக்கு வராரு. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். அப்ப கூட இன்னும் ஒரு வார்த்தை இப்படி ஒரு பார்வை கூட பாத்துட்டு போலையே. அப்ப நாங்க இப்படியே தான் இருக்கணுமா? நாங்க பார்த்திருக்கலாம். தூய்மை பணியாளர்கள் 6வது நாளாக இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். தங்களுடைய போராட்டத்தை கைவிட தயாராக இல்லை. அரசு போராட்டத்திற்கு பார்த்து அதன் பிறகாக தங்களுடைய பணி வழங்க வேண்டும், தனியார் மயப்படுத்தக்கூடாது. மேலும் தங்களுக்கு திமுக கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் தங்களுடைய பணி நிரந்தரத்தை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தி வருகிறோம். ஆகவே அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பது இந்த தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. தற்காலிக தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தொடர்ந்து 6வது நாளாக நீடித்து வரக்கூடிய நிலையில் அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததால் அவர்கள் போராட்டத்தை தொடரப்போவதாக அறிவித்திருக்கின்றனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.